நிச்சயமாக ஆனந்தி, தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தெருநாய்கள் தொந்தரவு ஆனது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே காணப்படுகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த காளிராஜ் என்பவரின் மனைவி ராதிகா. இவர் சுய உதவி குழு தலைவியாக இருந்து வருகிறார். இன்று காலை சுய உதவி குழு நிதியை வசூல் செய்வதற்காக குமாரபுரம் பகுதிக்கு அவரது இருசக்கர வாகனத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் இருசக்கர வாகனத்தில் அந்த தெருவில் சென்றபோது அங்கிருந்த தெருநாய்கள் அவரை துரத்தியதன் காரணமாக அச்சத்தில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற அவர் எதிர்பாராத விதமாக தவறி அருகில் இருந்த கழிவுநீர் ஓடையில் விழுந்துள்ளார். இதன் காரணமாக அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் வலியால் துடிதுடித்த நிலையில் அங்கிருந்தவர்கள் தெருநாயை அப்புறப்படுத்தி இவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கடையநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவரது காலில் முறிவு ஏற்பட்டதன் காரணமாக தென்காசி அரசு தலைமை மருத்துவமனைக்கும் அவசர சிகிச்சை பிரிவில் மாற்றப்பட்டு தற்போது அவருக்கு அங்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தெருநாய்கள் தொந்தரவானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கடையநல்லூர், சங்கரங்கோயில், சிவகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தெருநாய்கள் தொந்தரவானது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகமும் அங்குள்ள நகராட்சி நிர்வாகங்களும் இணைந்து தெருநாய்களை உடனடியாக தெருநாய்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட வேண்டும் என்பதே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆனந்தி, வீட்டில் வளர்ப்பதால் வீட்டுக்காரர்கள் அதை கண்டித்து கெட்டி போடாமல் வளர்ப்பதால் பொதுமக்கள் அச்சுறுத்தல இன்னைக்கு காலையில ஒரு கொஞ்ச வயசு பொண்ணை 2 நாய்கள் துரத்தி அந்த பொண்ணை கடிக்க பட்சத்தில் அந்த பொண்ணு பதறி போய் வாராங்கல் விழுந்து கால் முறிவடையப்பட்டது. இதை உடனடியாக கடையநல்லூர் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.